விடுதலை அடைந்த பிறகு பொருட்கள் மற்றும் சேவைகள் மீது வரி வசூலிப்பதில் மிகப்பெரிய வரலாற்று மாற்றத்தை ஜூலை 1ஆம் தேதி நாடு சந்திக்கப் போகிறது. அது ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி. இந்த மாற்றத்திற்கு நாடே தயாராகி வரும் நிலையில் தமிழக மக்கள் அதை எளிதாக புரிந்து கொள்ள வைக்கும் முயற்சியை தொடங்கி இருக்கிறது புதிய தலைமுறை. ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், தமிழில் சரக்கு மற்றும் சேவை வரி. இது என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு அச்சாரமாக இப்போது பொருட்கள் மற்றும் சேவைகள் மீது விதிக்கப்படும் வரிகளை அறிவது அவசியம். ஒரு பொருளின் உற்பத்தி மீது மத்திய அரசு விதிப்பது உற்பத்தி வரி, அதாவது எக்ஸைஸ் டியூட்டி. அந்த பொருளின் மீது மாநில அரசு விதிப்பது விற்பனை வரி, சேல்ஸ் டாக்ஸ். மாநிலங்களிடையே பொருள் விற்பனைக்கு மத்திய விற்பனை வரி, சிஎஸ்டி. மாநிலத்துக்குள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு பொருள் விற்பனைக்கு வரும்போது நுழைவு வரி, அதாவது ஆக்ட்ராய் என்று ஒரு வரி. உற்பத்தி பொருட்கள் மீது மட்டுமின்றி சேவைகள் மீது சேவை வரி விதிக்கப்படுகிறது. தொலைபேசி, காப்பீடு உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான சேவைகள் இதில் அடங்கும். சினிமா மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு மாநில அரசுகள் கேளிக்கை வரி விதிக்கின்றன. இவை தவிர சேவை வரிக்கு கூடுதலாக கல்வி வரி, விவசாயிகள் நல வரி விதிக்கப்படுகிறது. இத்தனை வரிகளை தாண்டித்தான் ஒரு பொருள், ஒரு சேவையை நுகர்வோர் செலவழித்து பெற வேண்டியிருக்கிறது. ஆனால் இத்தனையும் மறைந்து ஒரே வரியாக மலரப்போவதுதான் ஜிஎஸ்டி. இதனால் நுகர்வோருக்கு என்ன பலன்? பொருட்கள், சேவைகள் விலை குறையுமா என்பதே சாமானியரின் எதிர்பார்ப்பு. பல வரிகளை தாங்கி ஒரு பொருள் நுகர்வோர் கையை அடைந்தபோது அதன் விலை சுமார் 30% வரை அதிகம். ஆனால் ஜிஎஸ்டியில் இது 18% நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பணக்காரர்களுக்கான சொகுசு, கேளிக்கை விஷயங்களுக்கு மட்டுமே அது அதிகபட்ச வரியாக 28% இருக்கப் போகிறது. உதாரணமாக, ஒரு ஆடை உற்பத்தியாளர் சட்டை தயாரிக்க மூலப்பொருட்களை 100 ரூபாய்க்கு வாங்கினால் அதற்கு 10% வரி சேர்த்தால் சட்டையின் மொத்த விலை 110 ரூபாய். சட்டையை மொத்த விற்பனையாளர் ஒருவர் 110 ரூபாய்க்கு வாங்கி 40 ரூபாய் லாபம் வைப்பதாக கொண்டால் சட்டையின் மதிப்பு 150 ரூபாய் ஆகிறது. அதன் மீது அவர் 10% வரி செலுத்த இப்போது சட்டையின் மதிப்பு 165 ரூபாய். அடுத்தது, மொத்த விற்பனையாளரிடம் இருந்து சில்லறை கடைக்காரர் சட்டையை 165 ரூபாய்க்கு வாங்கி அதன் மீது 30 ரூபாய் லாபம் வைக்கிறார். அவர் செலுத்த வேண்டிய வரியை சேர்த்து சட்டையின் விலை 215 ரூபாய். ஆனால் இங்கு வரிகளை கழித்தால் உற்பத்தியாளர், வணிகர்கள் வைத்த 70 ரூபாய் லாபம் சேர்த்து சட்டையின் விலை 170 ரூபாய். இதன் மீதுதான் ஜிஎஸ்டி. அது 5% என்றால் 179 ரூபாய், 12% என்றால் 190 ரூபாய். ஏன் அதிகபட்சம் 18% என்றால் கூட சட்டையின் விலை 200 ரூபாய் தான். எனவே ஜிஎஸ்டியால் பொருட்கள் விலை குறைவதுடன் வரி தொடர்பான குழப்பங்களும் குறையும். சட்டையின் விலை அட்டையில் ஒரே ஒரு வரித்தொகைதான் குறிப்பிடப்பட்டிருக்கும். உடனடியாக இல்லாவிட்டாலும் நீண்டகால அடிப்படையில் நாட்டின் வளர்ச்சிக்கு ஜிஎஸ்டி பெரும் பங்கு வகிக்கும் என்பது பொருளாதார நிபுணர்களின் கணிப்பு. இந்த வரலாற்று வரி சீர்திருத்தம் 2000ஆவது ஆண்டில் அப்போதைய பிரதமர் வாஜ்பாயால் அச்சாரமிடப்பட்டு 17 ஆண்டுகால பயணம் செய்து 2017இல் புதிய பாதையை காட்ட இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக பாஸ்கரன்.